வணக்கம் மக்களே. எட்டாங்குளம் ஐயனார் நாட்டுப்பண்ணை கத்திரநாத்து வெள்ளை கத்திரி மைக்கோ 91. வெள்ளை கத்திரி அடிச்சுக்கிற ஆளே இல்லை. இவங்க தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும். மைக்கோ 91 வெள்ளைக்காய். ரொம்ப விவசாயிகள் சித்தலை அடிக்கணும்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. சித்தலை அடிக்கத்தான் செய்யும். ஏன்னா பட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ பட்டம் பார்த்தலாம் யாருமே விவசாயம் பார்க்குறதில்ல. குத்து மைப்பாக தான் பார்த்துட்ருக்கறனால சித்தலைங்கிறது அடிக்கத்தான் செய்யும். எவ்வளவோ படித்து சொன்னோம். வேக்காடு தட்டில் வந்து இந்த பட்டம் நடாதீங்க. வேக்காட்டில் நடுறது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமான உள்ள இடத்துல வந்து இந்த பட்டத்துக்கு நடக்கூடாது. ஏன்னா சித்தலை அந்த அளவுக்கு அடிக்கும். மாசி 15-20க்கு மேலே தான் நடணும். நீங்கள் ஐப்பசி மாதமே நட்டுக்கிட்டு சித்தலை அடிக்கினா நம்ம கிளைமேட்டுக்கு அந்நேரம் வந்து சித்தலை அடிக்கத்தான் செய்யும். கத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டத்திலே கொண்டு வரணும். அப்போனா தான் சித்தலையை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும். இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சொன்னோம் யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க பாவம். எட்டாங்குளம் ஐயனார் நாட்டுப்பண்ணை. கத்தரி நடுறது அந்த டைமிங் பார்த்து நடுங்க. மூட 5000 தான் உடனே நடணுங்காங்க. அப்படி நட்டாலும் காய்க்காது. ஏன்னா நட்டு காய்க்கிறக்கே 40 நாள் 50 நாள் ஆயிரும். அது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க. போன மாதம் அவ்வளோ மிளகாநாற்று கிடந்துச்சு, ஒரு ஆள் வரல. இந்த மாதம் பல் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. என்ன செய்ய? நீங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ நாற்று வச்சுருந்தோம் நம்ம மிளகாநாற்று. நாற்று நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தரமான நாற்றுகள் கிடைக்க எட்டாங்குளம் ஐயனார் நாட்டுப்பண்ணை. நம்ம பேரை சொல்லி வேற எங்கேயும் நாற்றை வாங்கி ஏமாறாதீங்க. நானும் டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நேற்று கூட ஒரு விவசாயி கைத்தாரிலேருந்து வந்தவர் சொல்லிட்டு போகிறாரு பாவம்.